போக்குவரத்து தொழிலாளர்கள் பேச்சுவார்த்தை நடைபெற்ற போத இடத்தில் தள்ளுமுள்ளார்கள். பேச்சுவார்த்தை நடைபெற்ற இடத்தில் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. பேச்சுவார்த்தையின் போது மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளைத்தான் நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேஷ். மகேஷ், என்ன நடந்தது? எதற்காக இந்த மோதல் ஏற்பட்டது? விவரங்கள். வணக்கம். ஓய்வு பெற்ற குறிப்பாக சென்னையில பாத்தீங்கன்னா, சென்னை நந்தனத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர் நல வாரியத்துல பாத்தீங்கன்னா, சற்று நேரத்துக்கு முன்பாக இருந்தே பேச்சுவார்த்தையானது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தொழிலாளருக்கு வழங்க வேண்டிய ஓய்வூதியம், பணப்பலன் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக 27 தொழிற்சங்கத்தினருடைய பிரதிநிதிகள் கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டமானது தொழிலாளர் நல வாரியத்தினுடைய இணை ஆணையர் தலைமையில நடைபெற்று வந்த சூழ்நிலையில மீட்டிங் முடிஞ்சு வெளியே வரும் பொழுது சிஐடியினுடைய தொழிற்சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சவுந்தரராஜன் அவர்களை ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்கள் மீட்டிங்ல எங்களை மட்டும் உள்ள அனுமதிக்கல, நீங்க மட்டும் மீட்டிங்ல போயிட்டு என்ன பண்ண போறீங்க, எங்க கோரிக்கையை நாங்க பேசாம யார் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. ஒரு கட்டத்துல அவங்க ஓய்வு பெற்ற தொழிலாளர் சிலர் ஆபாசமா பேசியும் சவுந்தரராஜனை அடிக்க பாய்ந்து ஒரு அடியை அடித்ததாகவும் கூறப்படுகிறது. உடனே போலீசார் தலையிட்டு நிலைமை கைமீறி போறதை பார்த்துட்டு ஓய்வு பெற்ற தொழிலாளர் சமாதானப்படுத்தி அவங்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணியில போலீசார் ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பா ஓய்வு பெற்றவர்களுடைய கோரிக்கையானது பல ஆண்டுகளாகவே நிலுவையில் இருந்து வருவதாகவும் அவற்றை உடனடியாக அரசு தீர்க்க வேண்டும் என்பதுதான் இவருடைய கோரிக்கையாக உள்ளது. ஆனாலும் உள்ளே பேச்சுவார்த்தையின் பொழுது இவர்கள் வெளியே முற்றுகை போராட்டத்திலும் அதே போல உள்ளே நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தை வெளிப்படையாக நடைபெற வேண்டும் என்பதுதான் இவர்கள் 1 மணி நேரத்துக்கு மேலாக கோரிக்கையாக உள்ளே இருந்து வரக்கூடிய அனைவரிடம் தெரிவித்திருந்த சூழ்நிலையில பேச்சுவார்த்தையின் பொழுது உள்ளே எங்களுடைய கோரிக்கை எதுவும் நிறைவேற்றப்பட நீங்கள் உறுதுணையாக இல்லை என கூறி இங்கே தள்ளுமுள்ளு அதே போல அடிதடியில் இறங்கிய சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதான் களத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி மகேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.